அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் ஷாஃபான் மாதம் பிறை 15 இரவு, அதாவது பராத் இரவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பராத் அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு விடுதலை அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. புனிதமிக்க இந்த இரவில் நரகவாசிகள் விடுதலை பெறக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இரவுக்கு லைலத்துல் பராஅத் அப்படின்னு பெயர் சொல்லப்படுது. இன்னும் இந்த பராத் இரவில் நோன்பு வைக்கிறது சுன்னத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு மாஜா அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் 1388வது பதிவாக பதியப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஷாஃபான் மாதம் 15வது நாள் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாளில் இரவில் நின்று நீங்கள் வணங்குங்க, இன்னும் பகலில் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த இரவில் சொல்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, அவங்கள நான் மன்னிச்சிடுறேன். இன்னும் என்னிடம் ரிஸ்க்கு வேண்டுவோர் உண்டா, அவங்களுக்கு நான் ரிஸ்க்கு தர்றேன். இன்னும் என்னிடம் கேட்போர் உண்டா, அவங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சுபு தொழுகை வரையும் இந்த மாதிரி பலவற்றை சொல்லி கேட்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இதை சையீதினா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாஃபான் மாதத்தினுடைய பிறை 15வது இரவில், அதாவது இன்றைக்கி மகரிபுக்கு பிறகு 3 தடவை யாசின் ஓதணும். அதில் முதல் தடவை ஓதுறப்ப பாவ மன்னிப்பு தேடியும், 2வது தடவை ஓதுறப்ப ரிஸ்க்குக்காக வேண்டியும், இன்னும் 3வது தடவை ஓதுறப்ப சுகத்துக்காக, அதாவது ஆரோக்கியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சு ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். யார் யாசின் சூறாவை அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி ஓதுறாங்களோ அவங்களுடைய முன் செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இன்னும் யார் இந்த யாசின் சூறாவை ஓதுறாங்களோ அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் பராத் இரவான இன்று நாமளும் 3 யாசினை ஓதி அதனுடைய சிறப்பை அடையக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட இந்த ஷாஃபான் 15 இரவான பராத் இரவின் சிறப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. இன்னும் கேட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த இரவில் தான் இந்த வருடத்திற்கான மனித பிறப்பும் இறப்பும் எழுதப்படும். இந்த இரவில் தான் அவங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும். இன்னும் இந்த இரவில் தான் மனிதர்களுடைய ரிஸ்க்கும் இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பதிவு மிஷ்காத் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் 1302வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் பராத் இரவான இன்று 3 யாசினை ஓதி இன்னும் அதனுடைய சிறப்பை அடையக்கூடியவங்களாகவும், இன்னும் இந்த இரவில் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட்டு இன்னும் நோன்பு வச்சு அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அடியார்களாகவும், இன்னும் நம்மளுடைய அமல்கள் நல்ல முறையில் உயர்த்தப்படுறதுக்கும், இன்னும் நமக்கான ரிஸ்க் இறங்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு அதனுடைய சிறப்பை அடைய எல்லாம் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.